சிஎஸ்கே வரும் ஸ்டோக்ஸ், ஹாரி புரூக் ராஜதந்திரம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மாஸ்டர் பிளான் தற்போது வெளியாகியுள்ளது. ஐபிஎல் 19வது சீசனுக்கான மினி ஏலத்தில் ஒரு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர், ஒரு வெளிநாட்டு மிடில் வரிசை பேட்டர் தேவைப்பட்டார். ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேமரூன் கிரீனை வாங்க முயற்சித்தனர். ஆனால் 25 கோடிக்கு பிறகு கிரீனை வாங்கும் முயற்சியிலிருந்து சிஎஸ்கே பின்வாங்கியது. அதன் பிறகு எந்த பெரிய வீரரையும் வாங்க முயற்சிக்கவில்லை. பெரிய பெரிய வீரர்களை மற்ற அணிகள் மாறி மாறி வாங்கினார்கள். சிஎஸ்கே 40 கோடியை வைத்துக்கொண்டு அப்படியே இருந்து இறுதியில் உள்ளூர் வீரர்களான கார்த்திக் சர்மா, பிரசாத் வீர் ஆகிய 2 வீரர்களை தலா 14.2 கோடிக்கு வாங்கி சாக் கொடுத்தனர். இந்த நிலையில் இந்த 2 வீரர்களை வாங்கியிருப்பது ராஜதந்திர திட்டமாக பார்க்கப்படுகிறது. கடந்த சீசனில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் இதைத்தான் செய்தது. வெங்கடேஷ் ஐயர் ஏலத்தில் இருந்தபோது கேகேஆரிடம் அதிக தொகை இருந்தது. ஆனால் வெங்கடேஷ் ஐயரை 23 கோடிக்கு வாங்கினார்கள். ஆனால் 19வது சீசனுக்கான ஏலத்திற்கு முன் வெங்கடேஷ் ஐயரை விடுவித்த போது 23 கோடி இன்னும் பெரிய தொகை கிடைத்தது. இதனால் மினி ஏலத்தில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஆல்ரவுண்டரான கேமரூன் கிரீனை வாங்க முடிந்தது. இதே திட்டத்தை தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் பின்பற்றியதாக கருதப்படுகிறது. அடுத்த சீசனுக்கு முன் கார்த்திக் சர்மா, பிரசாத் வீர் ஆகியோரை விடுவித்தால் 28 கோடி கிடைக்கும். தோனியும் சென்று விடுவார். இதனால் 35 கோடியுடன் சிஎஸ்கே ஏலத்துக்கு செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இந்த தொகையை வைத்து பென் ஸ்டோக்ஸ் மற்றும் ஹாரி புரூக்கை வாங்க முடியும். அவர்கள் ஐபிஎல் 2026 ஏலத்தில் பங்கேற்கவில்லை. ஐபிஎல் 2024 தொடருக்கான ஏலத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 6.25 கோடிக்கு ஹாரி புரூக்கை வாங்கியது. ஆனால் குறைந்த தொகை என்ற காரணத்தினால் அவர் இந்த சீசனிலிருந்து விலகினார். மேலும் சர்வதேச கிரிக்கெட்டில் கவனம் செலுத்த இதன் முடிவை எடுத்தேன் என கூறினார். ஆனால் குறைந்த தொகை என்பதால் புரூக் விலகியதாக கருதப்படுகிறது. இதனால் 2 வருடங்கள் வரை புரூக்கை ஐபிஎல் நிர்வாகம் தடை செய்தது. மேலும் பென் ஸ்டோக்ஸ் ஐபிஎல் 2025 தொடருக்கான ஏலத்தின் போது தனது பெயரை பதிவு செய்யவில்லை. ஐபிஎல் விதிமுறைப்படி ஒரு சீசனில் தனது பெயரை பதிவு செய்யவில்லை என்றால் அடுத்த சீசனில் விளையாட முடியாது. இதனால் இந்த இருவரையும் ஐபிஎல் 2026 தொடருக்கான ஏலத்திலிருந்து தடை செய்தனர். 2027 ஐபிஎல் தொடருக்கான ஏலத்திற்கு முன் கார்த்திக் சர்மா, பிரசாத் வீர் ஆகியோரை சிஎஸ்கே விடுவித்தால் நிச்சயம் சிஎஸ்கே அதிக தொகையுடன் செல்லும் அணியாக இருக்கும். இதனால் பென் ஸ்டோக்ஸ், ஹாரி புரூக் ஆகியோரை சிஎஸ்கே வாங்க அதிக வாய்ப்புள்ளது. ஏற்கனவே சிஎஸ்கே அணியானது இங்கிலாந்து, நியூசிலாந்து வீரர்களைத்தான் அதிகம் விரும்புகிறது. மொயின் அலி, பென் ஸ்டோக்ஸ், சாம் கரன் போன்ற வீரர்களை இதற்கு முன் வாங்கியிருந்தார்கள். தற்போது ஸ்டோக்ஸ் மற்றும் புரூக்கை வாங்க வாய்ப்புள்ளது.